அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசி நேயர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும், புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்ரம் அடைந்து அஷ்டமத்திற்கு வந்திருக்கிறாரு. அவர் ஆறாம் அதிபதி என்பதால் ஒரு விதத்தில் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் தாங்க இருக்குது. எனவே விருச்சகராசினியர்களான நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகுங்க. பொருளாதார நிலை ஏற்றம் பெறும், தெய்வ தரிசனம் கிடைக்குங்க, கௌரவம் உயர இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 6 8 இருப்பதால் பகைகள் மாறும், உறவுகள் சிறக்கும், கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. 7 சுக்கிரன் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார். அதனால் நினைத்தபடி சுபகாரிய முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாம ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வீங்க. சில செயல்களால் கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்பதால் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வையும் கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணமும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியபடி அந்நிய நாடு ஒன்றில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டுமில்லாம விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் அலுவலக பொறுப்புகள்ல விழிப்புடன் செயல்பட வேண்டுங்க. மேலதிகாரிகளுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரும் அவ்வளவு அனுகூலமாக இல்லாததால பெண் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு
கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம். எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விருச்சக ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் அர்த்தாஷ்டக தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால உழைப்பும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் கடுமையாக இருக்குங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறுவீங்க என சுக்கிரன் உறுதியளிக்கிறார். அதே போல் நிறுவனங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய விற்பனை நிலையங்களையும் திறக்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. பிரபலமான அந்நிய தேச நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. அதனால் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் முதலீடு செய்யலாம். வங்கியினுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. பல மாதங்களாக தொடர்ந்து பின்னடைவையை சந்தித்து வந்த திரைப்படத்துறைக்கு இந்த வாரம் புத்துயிர் பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அரசியல் தொடர்பு கொண்ட கண்டங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர் பதவியில் அமர்ந்துள்ள பிரமுகர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படும். அவர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இணைந்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டங்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் கை கொடுக்கும். பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல ஒரு வேலை கிடைத்து விடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியான விடையளித்துள்ளவர்களுக்கு வெற்றி பெறுவீங்க. இதன் மூலம் கிடைக்கும் வேலை மனதிற்கு திருப்தியை தருங்க. உற்சாகத்தையும் அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல விருச்சிக ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினால விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் சுபபலத்தினால பசுக்கள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. விருச்சிக ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகள் நலனுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன் ஆவார்கள். மற்ற கிரகங்களினால் இதில் பங்கு உண்டு என்றாலும் அதிக பொறுப்பு குரு மற்றும் சுக்கிரனுக்கு தாங்க. அதனால இந்த வாரம் முழுவதுமே இவ்விரு கிரகங்களுமே பூரண சுபபலம் பெற்று விளங்குவதால் பெண்கள் பல யோக பலன்களை பெற்று மகிழ இருக்கீங்க. மணமாலைக்காக காத்துள்ள கன்னியருக்கு அவர்கள் விரும்பியபடி கணவர் அமைவாங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணி சுமை சற்று அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காகத்திற்கு எள் பருப்பு சிறிதளவு நெய்யுடன் கூடிய 3 சாத உருண்டங்களை வைத்து வந்தால் மகத்தான புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.